இப்போ ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க, போட்டோ எடுக்கலைன்னா அழுகுறது. ஏன் அழுகுறேன்னு, ஒரு போட்டோ எடுத்து நான் எப்பவும் உனக்கு தான் ஓட்டு. நீ ஓட்டு போடு போடாம அழாத, முதல்ல நில்லு நில்லு அழாத. இந்த போட்டோ அழுகிற மாதிரி எடுத்துக்கொண்டு போட்டா என்ன நினைப்பேன், அழுது சீமா பக்கத்துல இந்த புள்ள அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்ல மாட்டானா? அழாமேரு அழாமேரு அழல அழல. அப்படி இப்போ ஒரு டெக்னிக். எங்க ஆளுங்க மாதிரி நுட்பம் அவங்களால யோசிக்க முடியுமா? நம்ம போனா திட்டுவாருன்ட்டு முதல்ல சின்னதா ஒரு 2 வயசு குழந்தை அனுப்பான். பெரியப்பா ஒரு போட்டோ. சரி வாடா வாடா செல்ல எடுத்தோடனே அப்படியே மாமா ஒரு போட்டோ அது எடுத்து. அப்புறம் அப்படியே அந்த குழந்தைய தூக்க அம்மா வரும். அம்மா வரும்போது அண்ணன் ஒரு போட்டோ. சரி எடுப்பா எடு. அப்படியே அவன் வந்து அண்ணன் ஒரு ஃபேமிலியோட ஒரு போட்டோ. இதுதான் இதுக்கு எப்படி திரைக்கதை அமைச்சான் பத்தியில. இந்த திரைக்கதையை தேர்தலில் வெளில அமைச்சிட்டீங்கன்னா நான் வருஷக்கணக்காக உங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டே எனக்கு ஒரு எப்படி. ஐயோ ஐயோ, ஏர்போர்ட்டில் நான் படுற பாடு உக்கி தான் போடணும். உட்காருவேன், அண்ணே சாரி நான் தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே, உங்களை உட்கார போகிற இடத்துல எழுப்பிட்டேன். சரிப்பா சரிப்பா எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வெள்ளைக்காரன் ரொம்ப நேரமாக இருந்து என்னையே பாட்டிருக்கான். இந்த பையன் யாரியா ஒரு வாழும் ஒரு மாதிரி இருக்கான் கருப்பாட்ட, இவனை எதுக்கு எல்லா பேரும் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பக்கத்தில் இருந்த யாருன்னு கேட்குற. அப்படி யாருன்னு, இவர் தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்டிகே இப்போ அந்த சீஃப், அது பிரசிடென்ட். ஒன்று ஓ எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் செல்ஃபி. அவர் அதோட அவன் பார்த்தான் செல்ஃபி. ஃபோட்டோ எடுக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை ஓட்டை சேகரிக்கிறதுல காட்டிட்டீங்கன்னா உங்க அண்ணனை மாதிரி ஒரு மகிழ்ச்சியான மனிதனை நீங்க உலகத்திலே பார்க்க முடியாது. அதான் செய்வீங்க, வேலை செய்வீங்க, இல்லைன்னா செத்து போவீங்க. ஒன்றும் இருக்காது, தண்ணி இருக்காது, சோறு இருக்காது. சோறு இருந்தா சாப்பிட்ற மாதிரி இருக்காது, விஷமா இருக்கும். இப்போ எதை சாப்பிட்றதுன்னு டக்குன்னு யாராவது சொல்லு. ஆப்பிள் சாப்பிட முடியுமா? துணிஞ்சு சாப்பிடுவியா? மாம்பழத்தை சாப்பிட முடியுமா? நல்ல இந்த கத்திரிக்காயில விஷம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த புடலங்கா, இந்த முருங்கைக்காய், இந்த தண்ணீர் உண்மையிலேயே சுத்தி எனக்கு போத்தல்ல குடிச்சில்ல, உண்மையிலே பியூரிஃபைடா, உண்மையிலே சுத்திகரிக்கப்பட்டதா? அது மனிதன் குடிக்கிறதுக்கான தரத்தோடு இருக்கு. யார் சான்றிதழ் கொடுத்தது? எவனுக்கா தெரியுமா? தெரியாது.